போலவும் பிரமதம் என்ன உபநிடதம்? எல்லாம் கூடுதலா இந்த உபநிடத்துக்கு எல்லாம் கூடுதலாக வந்த பிள்ளைகள் பெரும்பாலான கல்விகள் வரக்கூடிய கல்விகள் இருக்கு பிள்ளைகள். ஆனா எல்லாம் சொல்லலாம், நிறைய கல்வி இருக்குது. ஆனா டைம் ஒன்றுதான் பிரச்சனை இருக்குது. சரி, அடுத்த பாருங்க. பிரமசூத்திரம், பகவத்கீதை, தசோபனிடதங்கள் என்பவற்றிற்கு உரை நூல் எழுதியவர் யாரு? ராமானுஜ். அதான் கட்டிக்கார பிள்ளைகள் சொங்க. அப்போ பிரமசூத்திரம் இல்ல, எப்படி சொல்லுவீங்க? தசோப உபநிடதங்கள். எஸ், குட். இவர் உபநிடதங்கள்ல தேர்ந்தெடுத்து 10 உபநிடதங்கள். ஓகே, இவர் உபநிடதங்களை தேர்ந்தெடுத்து 10 உபநிடதங்களுக்கு தசோப உபநிடதம் என்ற பேரில் வந்து உரை எழுதியிருக்கிறார். வடிவா கேள்வியை வாசிக்கணும் பிள்ளைகள். உபநிடதம் என்றது வேற, தசோப உபநிடதம் என்றது வேற. அப்ப சங்கரர் தான் 10 உபநிடதங்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு தசோப உபநிடதம் என்ற பேர்ல உரை எழுதியிருக்கிறார். ஆகவே சங்கரர் தான் இதற்கான விடை. அடுத்த 32, சரஸ்வதி மாலை இழந்த காலம். சிம்பிள் கேள்வி. ஓகே, ஆரிய சக்கரவர்த்தி காலம் நீங்க படிச்சிருவீங்க தமிழ்ல. அடுத்தது 33வது கேள்வி. பூசால நாயனார் வரலாற்றுடன் தொடர்பட்ட என்ன? தெரிஞ்சிருக்கு, நேற்று சொன்னான். ஓகே, குட். ராயசிம்மன். 31 34 இந்து சாதனம் எனும் பத்திரிகை வெளியிட நிறுவனம். சொல்லுங்க அப்போ. இந்து சாதனம் என்ற பத்திரிகை வெளியிட நிறுவனம் கட்டிக்கார பிள்ளை சொல்லுங்க. இல்ல, சைவ பரிபாலன சமயமா? அகில இலங்கை இந்து மாமன்றமா இந்து சாதனம் என்ற பத்திரிகை வெளியிடுது, அப்படியா? சைவ பரிபாலன சபைதானமா இந்து சாதனம் என்ற பத்திரிகையை முதல்ல வெளியிட்டது. கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த இந்து நாகரிக கற்கை துறையும் கற்கை நெறி இந்து நாகரிகத்தையும் ஒரு பாடமாக கற்பிப்பதற்கு வழிவகுத்தவர் யார்? சொல்லுங்க அப்போ. பேராசிரியர் கைலாசநாத குருக்கள். ஓகே, குட். அடுத்த ஆரிய சமயம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1875. சங்கரர் குறிப்பிடும் அனிர்வசனியம் எனப்படுவது மாயை. ஓகே, மாயைக்குத்தான் ஒரு சிறப்பு பேர் வச்சிருக்கிறார், அனிர்வசனியம் என்று. ஓகே, குட். முற்றிலும் கருங்கலினால் சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டு அமைக்கப்பட்ட ஆலயம் எது? முற்றிலும் இல்லை 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 இல்லை. என்ன எல்லாரும் எடுத்து வச்சு திருக்கேசரம், பொன்னம்பல வாணேச்சரம். என் திருக்கேசர ஆலயம் எல்லாருங்க பிடிக்குமா? அடுத்த பெரிய கற்றலின் அழைக்கப்படும் ஆலயம் எது? ஓகே, குட். காஞ்சி கைலாசநாதர் கோயில். அதுக்குத்தான் சொல்லுவாங்க ராயசிம்ம பல்லவேஸ்வரம். சரியா? மற்ற இன்னொரு பேரும் இருக்குது, பெரிய திருக்கற்றலி. சரியா? இந்த பேர்கள் எல்லாம் எதுன்னு சொன்னால் காஞ்சி கைலாசநாதர் கோயிலே சொல்லலாம். இதுக்குள்ளே நிறைய கேள்வி இருக்கு. தமிழகத்திலே பெரிய கட்டுமான கோயில் இந்த பகுதி ஒன்று வினாக்களுக்கு வரலாம். காஞ்சி கைலாசநாதர் கோயில் பார்த்துக்கொள்ளுங்க. கற்ப கிரகத்திற்கு மேல் விசேடமாக கலந்து அமைக்கப்படுவது எது? ஓகே, குட். விமானம். சட உலக தோற்றத்திற்கு அடிப்படையாக பிறக்கிறது. இது யார் சொல்லுங்க அப்போ. கடிகார பள்ளி சொல்லுங்க. மத்துவர் அம்மா, மத்துவர். சட உலகம் சொல்லிக்கிறது தெரியுமா? ஐவகையான பேரங்களை முன்வச்சு சொல்லியிருக்கிறார். இவர் மாயை, அவர் பிறக்கிறதுன்னு சொல்லப்படுறது மாயை. இவர் மாயைக்கு பிறக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார் மத்துவர். சங்கரர் அனிர்வசனியம் என்று சொல்லியிருக்கிறார். தெரியாத கேள்வி வச்சு கொள்ளுங்க. அடுத்த இருக்கு வேதத்தில் வாழ்க்கை படிநிலைகள் பற்றி குறிப்பிடும் சூக்தம். வாழ்க்கை படிநிலைகள் முனி சூக்தம் வந்து அதிகளவாக வந்து திருமண பாடல்களைத்தான் சொல்லுகின்ற ஒரு சூக்தமாக வந்து நாங்கள் பெருமளவு காணலாம்.
இருக்கு வேதத்தில் வாழ்க்கை படிநிலைகள். சரியா, நீங்க முனிசூக்தத்தை போடுங்க. ஆனா முனிசூக்தம் வந்து பெருமளவு திருமணம் பற்றிய பாடல்கள். இப்ப மெயினாக பிரம்மச்சரிய சூக்தம் தான் இதுக்கு விடையா இருக்கிற 4 வகை வாழ்க்கை படிநிலைகள், 4 வகை வர்ண கட்டமைப்பு பற்றி வந்து பேர் சொல்லுகின்றதுன்னு சொன்னால் உலகத்திலையும் வர்ண சூக்தம் அப்படி என்று. சரியா, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனா இதுக்கு வந்து முனி சூக்தத்தை போடுங்க. ஜம சூக்தம் ஆண்மான் பிறப்புக்கு பிற்பட்ட நிலை, அது தெரியும். புருஷ சூக்தம் 4 வகை வர்ண கட்டமைப்பு. சரியா, அந்த ஒரு கேள்வியை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த சைவ சித்தாந்தத்தின்படி பிறவிக்கு காரணமாக அமைவது எது? மாயை. கண்மம். சரி, ஒருவன் செய்கின்ற கண்ம வினைகளின் அடிப்படையில் அவனுக்கான வந்து பிறவிகள் கிடைக்கப்படுகின்றது, அவனுக்கான உடலகங்கள் கிடைக்கப்படுகின்றது என்றெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரியா, அடுத்த பாருங்க 44வது கேள்வி. பற்றற்ற மனமும் உண்மையான அன்பும் இறைவனை அடையும் வழியாகும் என குறிப்பிட்டவர். இப்ப சொன்னான். இப்ப என்ன கேள்வி சொன்னான், யாரா சொல்லுங்க அப்ப. பற்றற்ற மனமும் உண்மையான அன்பும். ராமகிருஷ்ண பரமா. ஓகே, குட். ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அடுத்த நிலை பெறுமா என்ற தேவாரத்தின் மூலம் உணர்த்தப்படும் நெறி. இல்லை. சரி, எந்த நாயனர் சொன்னார்? ஓகே, இது எந்த நாயனர் பாடினது? யாரா சொல்லுங்க அப்ப. ஓகே, குட். நாவுக்கரசர் தன்னுடைய உடம்புகளாலே வந்து தொண்டுகள் செஞ்சவர் நாவுக்கரசர். அடுத்த நடராய ஆடவில்லை போற்றியவர்கள். நடராய ஆடவில்லை போற்றிய சோழர்கள். அடுத்த 47. பெண்களது வளமான வாழ்வெற்றி கூறும் ஸ்திரீ கர்மாணி என்ற மந்திரம் இடம்பெறும் வேதம். அதர்வணம். சொல்லுங்க. அதர்வணம். ஈழத்தில் கிறிஸ்துக்கு பின் 1380 ஆண்டளவில் இயற்றப்பட்ட சிகராச சிகரமான என்ற நூலின் ஆசிரியர். தமிழ்லையும் படிச்சிருப்பீங்க எப்படி உங்களுக்கு சேராக்கள் சொல்லி தந்துட்டு என்னப்பு ஓகே 1380 சொன்னா சோமசன்மா. சரி, அது கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்தலாம். நிறைய பேருக்கு டவுட்டா இருக்குது. நான் சொல்றேன் கிளாஸ் முடிவோட கிடைக்கிறவங்களோட. 49 சைவ சித்தாந்த மார்க்கன் என தன்னை வந்து பிரகடனப்படுத்திய பல்லவம் என்ன? ராயசிம்மன். இதுல திவ்யா இருக்கிறீங்களா? கிருபாசினி கொஞ்சம் ரெக்கார்ட் கட் பண்றீங்களா?